இங்கே எல்லாமே நல்லா இருக்கும். எனக்கு ஃபேவரட் வந்து ஜிஞ்சர் சாயா அண்ட் மோர் பட்டர் மில்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பன்னீர் மசாலா, சிக்கன் சமோசா எனக்கு ரொம்ப பிடிச்சது. மினி சமோசா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நாயகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபுட் ரவுண்ட் அப் நிகழ்ச்சியில நாம வந்திருக்கிறது இப்போ எம்டி பாக்கெட் ஷெனாய் நகர்ல இருக்கு. இதை எடுத்து நடத்துறது 2 யங்ஸ்டர்ஸ். சிறிய வயதுல இவ்வளவு பெரிய ஒரு பிசினஸை பிளான் பண்ணி அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இதுக்குள்ள எப்படி வந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நாம இனிமே தெரிஞ்சுக்க போறோம். ஹாய் சந்தியா, வணக்கம். ஹாய் மேம். நாயகி டிவிக்காக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நான் வந்து ஒரு அட்வொகேட். ஐம் ப்ராக்டிசிங் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ ஃபார் ஒரு 4 years ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்கு. ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் மை காலேஜ் ஐ கிராஜுவேட்டட் இன் ஸ்கூல் ஆஃப் லா அண்ட் தென் அதுக்கப்புறத்துலேருந்து ஐ பின் ப்ராக்டிசிங் இன் ஹைகோர்ட். ஸோ ஹைகோர்ட் அப்படின்னு சொன்னோன்னே அட்வொகேட், ப்ராக்டிசிங் அட்வொகேட், இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கேள்வி வந்து எதுக்கு பிஸ்னஸ்குள்ளே வந்தீங்க? ஏன் அதுவே ஒரு நல்ல ப்ரொஃபஷன் தானே, இது எதுக்கு அடிஷ்னலா அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. குட் கொஸ்டின். ஆக்சுவலி எதுக்கு பிஸ்னஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்றது. பட் இந்த பிஸ்னஸ் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஆரம்பிக்கிறப்போ இட் வாசன்ட் என்டையர்லி ஃபார் ஓகே இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சா நமக்கு இந்த காசு கிடைக்க போகுது அப்படின்றது எங்களோட ஒன்லி பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வி மெட் வயா பேட்மிண்டன். ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப மடத்தனமாக டீயை விரும்பி குடிப்போம். எங்கே டீ கடைக்க ஆரம்பிச்சாலும் எல்லா இடத்துக்கும் போய் ஃபஸ்ட்டு டீ தான் குடிப்போம். டீ குடிச்சு நாங்களே பர்சனலாக எங்களுக்குள்ள குரூப்பாக ரேட்டிங் பண்ணிப்போம். எந்த டீ நல்லா இருக்கு, இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸே ஓனர் பிஓவிலேருந்து யோசிச்சு எந்தெந்த டீ கரெக்டாக இருக்கு நல்லா இல்லைன்னு யோசிப்போம். ஸோ ரேண்டமாக ஒன் டே ஏன் டீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சா நல்லா இருக்காதா அப்படின்ற தாட் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருந்திருக்கு. பட் நாங்க அதை வெளிப்படையா சொன்னப்பதான் we realize that எல்லாருக்கும் ஒரே ஐடியா தான் இருக்கு. So why can we not make this dream a reality அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. So that's how it started. இப்போ இங்க வந்து பார்த்தப்போ ஒரு டீ கடை அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே மிக்ஸ்ட் அப்பா இருந்தது. கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ற மாதிரியும் எனக்கு அப்படிதான் ஒரு ஃபீலிங் வருது. இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஃபர்ஸ்ட்லி இது வந்து ஒரு கேஃபே செட்டப் கிடையாது. திஸ் இஸ் மோர் லைக் அ காஃபி ஷாப். பட் முதல்ல இருந்தே நான் எல்லாமே இடங்கள் பார்க்கலாம், எது கரெக்டான லொகேஷனுக்கா செட் ஆகும் அப்படின்னு நிறைய இடங்கள் பார்த்தோம். எங்களுக்குள்ள ஒரு காமன் ஐடியா என்ன அப்படின்னா என்ன இடம் சூஸ் பண்ணாலும் அங்க உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா தட் இஸ் a whole point of having tea. இல்ல எல்லாருமே சேர்ந்து குரூப்பா மீட் பண்ணி டீ குடிக்கிறப்போ ஒரு வெட்டி கதை பேசலாம் அப்படின்றதான் எல்லாருக்கும் மைண்ட்ல தோணும். எல்லாருமே அந்த வெட்டி கதை பேசுறப்பதான் அந்த சந்தோஷமும் இருக்கும். இட்ஸ் 2 minute break only you have for tea. ஸோ அதை குடிக்கிறப்போ அது ரிலாக்ஸ்டா குடிக்கணும், அதுக்கான செட்டப்பும் கரெக்டா இருக்கணும், ஷேடியா இருக்கணும், நாட் டூ பிரைட், அந்த மாதிரி எல்லாமே யோசிச்சு ஏஸ்தட்டிக்கா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு நாங்க இந்த ஐடியாவை ஃபார்ம் பண்ணோம். ஸோ இது எங்க எல்லாருக்குமே எங்களுக்கு பர்சனலாக இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் பிடிக்கும். ஸோ அதை இன்னொருத்தவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்னு நினச்சி ஆரம்பிச்சது தான் இது. எல்லா கடையிலையும் தான் டீ விற்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் என்ன டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க எம்டி பாக்கெட்டில்? ஸோ நாங்கள் நிறைய கடையில் டீ குடிச்சிருக்கோம். நிறைய கடைகளில் டிஃப்ரெண்டான டீஸ் எல்லாமே குடிச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமராக நிறைய இடங்களில் போய் ட்ரை பண்ணதுனால அங்கே எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஐடியாஸ் எல்லாத்தையும் ஃபார்முலேட் பண்ணி ஒரு பெஸ்ட் டீ கொடுக்கணும். பட் தட் ஷுட் ஆல்சோ பி அஃபோர்டபுள். ஸோ நிறைய கடைகளில் யூ ஹேவ் டீஸ் ரைட் ஃப்ரம் ஐ டோன்ட் நோ 20 rupees to 250 rupees. ஸோ எங்களோட ஸ்மால் சாய் இஸ் only 15 rupees. இட் கண்டெய்ன்ஸ் ஆஃப் பேசிக் இன்க்ரீடியன்ஸ். அது ஒரு தம் டீ தான், பட் அதுவே ஃப்ளேவர்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்றதா எங்கள் இன்டென்ஷன். ஸோ அதுவும் இருக்கு எங்ககிட்ட. வி ஹேவ் சம்திங் கால் த ஸ்பெஷல் டீ. ஸோ இட்ஸ் த எம்டி ஸ்பெஷல் டீ. நாங்கள் அது 2 kindsல சர்வ் பண்ணுவோம். ஒன் இன் அ செராமிக் கப் அண்ட் அதர் இன் அ பாட். அந்த பாட்டே ஆக்சுவலி எங்ககிட்ட யூனிக்காக இருக்கும். இட்ஸ் லைக் அ செராமிக் பாட் ஃபார் 2. அது 2 பேர் குடிக்கலாம். அந்த இது அது ஒரு காம்போல நாங்கள் குக்கீஸ் ஆர் மினி சமோசாவோட கொடுப்போம். ஸோ அந்த ஸ்பெஷல்ட்டியோட மசாலா இஸ் ஆக்சுவலி வெரி யூனிக் டு அவர் ஷாப். அந்த மசாலா வேற எந்த கடையிலுமே இல்லை. இட்ஸ் ஹேண்ட்மேட். பர்சனலி என்ன இன்க்ரீடியன்ஸ் நல்லா
நல்லா இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணி நிறைய இன்க்ரீடியன்ஸை டேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மசாலா நாங்கள் கிரியேட் பண்ணுறது. ஸோ எம்டி ஸ்பெஷாலிட்டி தான் ஆக்சுவலி எங்களோட யூனிக் செல்லர், விச் மேக்ஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் டீஸ் as well. ஏன்னா வேற எங்கேயுமே இந்த டீ குடிக்க முடியாது உங்களால். உங்ககிட்ட ஒரு 100 rupees இருந்தது அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இங்கே ஒரு 3 விஷயமாவது சாப்பிட முடியும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மினி சமோசா 4 பீஸ் வேற சாப்பிடலாம், ஒரு பீஸ் மட்டும் இல்லை 4 பீஸ் சாப்பிடலாம். ஸோ அது தட்ஸ் adds up to 35 rupees. இன்னும் நம்ம கிட்ட வந்து 65 rupees இருக்கு, அதில் 45 rupeesக்கு உங்களால் ஒரு பஃப் சாப்பிட முடியும், ஆர் நீங்கள் 2 பெரிய சமோசா சாப்பிட முடியும். இந்த மாதிரி you can eat a lot actually. Not just that, but other bites-உம் உங்களால் சாப்பிட முடியும். பன் பட்டர் ஜாம் is only 45. ஸோ உங்களுக்கு பன் பட்டர் ஜாமும் சாப்பிட முடியும், or you can have Maggi for 60 rupees and then have tea, or நீங்க சைடுல ஏதாவது beverage கூட குடிக்க முடியும். You can finish all of this in 100 rupees. So எங்களோட மோட்டோவே அஃபோர்டபுளா எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கணும் அப்படின்றது தான். ஹலோ அரவிந்த், வணக்கம். எம்டி பாக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பேரு அது வந்து கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. எம்டி பாக்கெட்னு எதுக்கு பேர் வைக்கணும்? டீ கடை வாங்க ஒரு டீ சாப்பிடலாம், இப்படி ஏகப்பட்ட பேர் வைக்கலாம், இதை ஏன் சூஸ் பண்ணீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் எம்டி பாக்கெட்ன்ற நேமே வந்து நாங்கள் ஒரு டீ கடையில இருந்து ஆரம்பிச்சோம். டீ கடையில் குடிச்சிட்டு இருக்கும்போது ஆரம்பிக்கலாமான்னு பேசுவோம்ல, ஸோ ஆரம்பிக்கலாமே அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்த பேர் சூஸ் பண்ணவே இல்லை. என்னோட ஒரு ஃப்ரெண்டு டக்குன்னு எம்டி பாக்கெட் அப்படின்னாரு. அது எம்டினா இட்ஸ் நாட் தட் EMPTY இல்லை, EMPTEA. That's so called employees tea pocket. EMP na employees tea pocket. அதான் எம்டி பாக்கெட். அதான் நேம் வேற எதுவும். ஓகே, ஸோ ரொம்ப இன்னோவேட்டிவா இருந்தது அந்த பேர். எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும்போது போய் டீ குடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பட் எதனால அந்த ஐடியா உங்களுக்கு வந்தது? இல்லை, பேஷன். டீ எல்லாருமே கிரேஸ் தான். டீ காஃபி, நான் காஃபி நிறையா குடிப்பேன், அவங்க டீ நிறையா குடிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு போனோம்னா விளையாடி முடிச்சா நெக்ஸ்ட் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுறது அதில் மட்டும்தான். ஒரு டீ இல்லைன்னா ஒரு காஃபி, எங்கெங்கே எது நல்லா இருக்குமோ அது போவோம். அதுக்கப்புறம் அது பேஷன். எனக்கு பேசிக்காக சின்ன வயசுலேருந்து நல்லா டீ போட வரும். ஸோ அதனால எல்லாருமே நான் போடுறது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் எங்களுக்கும் ஒவ்வொரு இடமும் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும். ஏன் நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? திஸ் நாட் ஃபார் த பிஸ்னஸ், ஒரு பேஷன், அவ்வளோதான். நேர்களே, நாம இன்னைக்கு எம்டி பாக்கெட் வந்தோம், அவங்களோட பேசணும், அந்த இளைஞர்களோட பேசணும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய டிப்ஸ் கூட கொடுத்துருக்காங்க, அதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இங்கே வந்தப்போ ரொம்ப ரொம்ப ஒரு கோசியான ஃபீலிங். ஒரு அழகான இடத்துல நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வேற லெவலாக இருக்கும். அப்படிதான் எனக்கும் இருந்தது. அதனால நீங்களும் இங்கே வாங்க, வந்து இந்த எம்டி பாக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த டீ காஃபி இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட வியூஸையும் நம்ம யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது மகாலட்சுமி. நாயகி டிவிக்காக வணக்கம்.